ஒரு காலம் இவ 2 பேருக்கும் ஒத்தே போவாது. சேஷாவ அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் நினச்சேன் நம்ம வீட்ல ஒரு துருதுருன்னு ஒரு வாண்டு இருக்கு. அதான் இவ்வளோ நல்லா க்ளோஸ்ட் ஆயிருவாவ, நல்லா ஃப்ரெண்டா இருப்பாவன்னு. ஆனா அதுக்கு எதிர்மாறலா இவ 2 பேரும் எப்பவும் சண்டையும், அடியும், புடியும், கடியும் தான். சேஷா அப்படின்னா டாஃப்னிய கிட்டே ஆத்த மாட்டா. சேஷாவ பொறுத்தவரை அவ தனியாவே இருக்கணும். அவள வளர்க்குற பேரண்ட் கூட மட்டும் தான் அவ இருப்பா. அவள வளர்த்த இடத்துல அப்படிதான் இருந்திருப்பா போல. இங்க வந்து என் கூட இருப்பா. நான் எங்க போறேன்னு அங்க போறது, வாரது. நான் பாத்ரூம் போனா கூட நான் வெளிய வரதுல அந்த டோர்கிட்ட காத்துட்டே இருப்பா. அவளோட கேரக்டர் அப்படி. நம்ம டாஃபினி அப்படி கிடையாது. துரு துருன்னு வாண்டு. அங்க போணும், இங்க போணும், விளையாடணும், சாடணும் அப்படிப்பட்ட கேஸு. இவ 2 பேருக்கும் ஒத்தே போவாது. என்னன்னா டாஃபினி சேஷாட்ட ரொம்ப விளையாட ட்ரை பண்ணுவா. இவ அதுக்குள்ள இடத்த குடுக்காத்தோன லாஸ்ட் என்ன அவனாகி 2 பேரும் சமாதானமா விளையாட பார்த்து அது அடியும், புடியும், சண்டையும், கடியும் பெரிய போராட்டமாயிரும். இவ 2 பேரும் பிரிச்சு விடியதே பெரிய கஷ்டமா இருக்கு. இவ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆவாவளா, ஆக மாட்டாவளா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா சேஷா வீட்டுக்கு வந்தா 2 மாசத்துக்கு மேல ஆகுது.